பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் ஷோ சீரியல் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. அதே சமயத்தில் வந்து தங்கமயில முழுசாக வில்லியாக்க வேணாம், தங்கமயிலுடைய கதாபாத்திரத்தை வேறு மாதிரி ஒரு ஆங்கிளில் கொண்டு போகலாம். இது வந்து ஒரு சிறகடிக்காசை கிடையாது, நெகட்டிவிட்டி இல்லாமல் கொஞ்சம் பாசிட்டிவாக கொண்டு போவோம் சீசன் 1 மாதிரி அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கிறது தெரியுது. தங்கமயில் நம்ம ஏன் பொய் சொன்னோம், நம்ம பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணுறதுக்கு எதுக்கு ஒத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பல குழப்பங்களில் பல கேள்விகளில் இருக்கும் பொழுதே இப்போ அந்த ஃபங்க்ஷனே நடந்து முடியுது. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவங்க பாக்கியம் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் நல்லவங்க மாதிரி காமிச்சிக்கணுங்கிறதுக்காக இந்தாம்மா அவன் நகையெல்லாம் இருக்குது போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கும் பொழுது, எதுக்கு தங்கமயிலோட எல்லா நகையும் கொடுக்குறீங்க, எங்கள்கிட்ட தான் 80 பவுன் இருக்குல்ல, பாதி நகையை வந்து ராஜிக்கு போட்டு விடுங்க அப்படிங்கிறாங்க. தங்கமயில் ஷாக் ஆகிட்டாங்க. போட்டு திடீர்னு வந்து கையில் அது கவரிங் கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, இல்லை பரவாயில்ல அதெல்லாம் வேணாம், ஏன் நகை இருக்குல்ல, ஏன் நகையை போட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனே நல்லபடியாக நடந்து முடிய போதோ இல்லை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த சமயத்தில் மொட்டை மாடிக்கு போயிட்டு வந்து செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் மீனாவும் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த நிலமையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டபக்குன்ட்டு சொல்லிட்டு மேலே இது தெரியாமல் தங்கமயில அவங்க அம்மா அப்பாவை கூட்டு வந்துட்டு, கொஞ்சமாக அறிவு இருக்கா, எதுக்கு ராஜிக்கு போய் நகை கொடுக்கலாம் நீங்கள் அப்படின்னு நினச்சா, என்ன தங்கமயிலக்கா இவ்வளோ மோசமாக இருக்காங்க அப்படின்னு இவங்க கவனிச்சிக்கிட்டு இருந்தால், போட்ட 80 பவுண்டில் 10 பவுன் தவிர மிச்சம் 70 பவுனுமே வந்து கவரிங். இது தெரிஞ்சால் என்ன ஆகுறது, அவள்கிட்ட போய் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே டபக்குன்னு அந்த ஸ்க்ரீனை காஞ்சிட்டு இருக்க துணியை தள்ளி விட்டு வந்துடுறாங்க. நாங்கள் பேசினதெல்லாம் கேட்டோம், எல்லாமே கவரிங்கான்னு கேட்க வாய்க்கிறதுக்கு அப்படியே அள்ளு விட்டுருச்சு. அவன் கண் கலங்கி, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வீட்டை ஆட்டி சொல்லாத, சொன்னால் இவள் வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொல்ல இப்போ ராஜியும் மீனாவும் தான் முடிவெடுக்கணும். ஆனால் வந்து சீசன் 1 பார்த்து பழகின நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்தை யார்கிட்டையும் இப்போதைக்கு இவங்க சொல்ல போகிறதில்ல. இவங்க 2 பேரும் சேர்ந்து ரகசியத்தை மனசில் வச்சுக்க போகிறாங்க. இதுக்கு தங்கமயில் நன்றி கடன் காட்ட போகிறாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம்.